இன்றைய காலகட்டத்தில் நம் குடும்பங்களில் உள்ள முக்கிய பிரச்சனைகளில் விவாகரத்தும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த உலகில் மனிதகுலம் நிலைத்திருப்பதை தகர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இதை நாம் பார்க்கலாம். இன்றைய நிகழ்விலும் இதை குறித்து தியானம் உண்டு. வாருங்கள், நிகழ்ச்சியை கேட்க ஆயத்தமாவோம். அருமையானவர்களே, மீண்டும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் முதல் 26 வசனங்களை கற்றுக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் இயக்கம் இந்த அதிகாரத்திலே புவியியல் அமைப்பு நோக்கி திரும்புகிறது. இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக கடைசி முறையாக எருசலேமை நோக்கி செல்லும் பொழுது மீண்டும் யூதேயாவிற்குள்ளே பிரவேசிக்கிறார். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு தெளிவான நோக்கம் இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். கவனித்தீர்களா? இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு. எந்த வசனங்கள்? நாம் 16 முதல் 18 வரையிலான அதிகாரங்களிலே பார்த்த அந்த போதனையைத்தான் இது குறிக்கிறது. அவர் தெற்கு நோக்கி நகர்ந்து யோர்தான் நதியின் கிழக்கு கரை அருகில் யூதேயாவின் எல்லைகளுக்கு வந்தார். இப்பொழுது இந்த பயணம் உடல் ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் மாற்றமடைகிறது. செசரியா பிலிப்புவில் தாம் எருசலேமுக்கு சென்று மரிக்கப் போவதாக அவர் அறிவித்தார். அங்கிருந்து கலிலேயாவிற்கு வந்து கலிலேயா கடலை சுற்றியுள்ள பகுதிகளிலே நேரத்தை செலவிட்டார். கப்பர்நகூம் அவருடைய தலைமையிடமாக இருந்தது. அவர் கதரேனர் பகுதிக்கும் சென்றார். இப்பொழுது அவர் யூதேயாவின் எல்லையிலே இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். நான் 2 வார்த்தைகளை ஒன்றாக இணைத்து இதற்கு முன்னால் பலமுறை வலியுறுத்தப்பட்ட ஒரு உண்மையை மீண்டும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த 2 வார்த்தைகள் திரளான ஜனங்கள் மற்றும் குணமானார்கள். ஏதோ ஒரு சில நபர்கள் மட்டும் குணமாகவில்லை, பல்லாயிரக்கணக்கான திரளான ஜனங்கள் குணமானார்கள். காலம் செல்ல செல்ல இந்த உண்மை என்னை மென்மேலும் வியப்பிலே ஆழ்த்துகிறது. நம்முடைய ஆண்டவர் அந்த வழியாக கடந்து சென்ற பொழுது அதைத்தான் செய்தார். யார் யார் குணமடைய விரும்பினார்களோ அவர்கள் எல்லாரும் குணமானார்கள். திரளான ஜனங்கள் குணமானார்கள். இப்பொழுது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். பரிசேயர்கள் அவரை சோதிப்பதற்காக அல்லது ஒரு இக்கட்டான நிலையிலே சிக்க வைப்பதற்காக அவரிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் மோசேயின் சட்டங்களுக்கு எதிராக இயேசுவை பேச தூண்டி அவரை பிடிக்க முயன்றார்கள். அன்று போலவே இன்றும் மிக கடினமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அவர்கள் முன்வைத்தார்கள். எந்த காரணத்து நிமித்தமாவது ஒருவன் தன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா என்பதுதான் அந்த கேள்வி. நம் காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களிடையேயும் இது ஒரு முக்கியமான விவாத பொருளாகவே இருந்து வருகிறது. இதற்கு ஒரு சிறிய முன்னுரையாக மனித குலத்தின் நலனுக்காக தேவன் சில காரியங்களை வழங்கியிருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு குடும்பத்தை பாதுகாப்பதற்காகவே அவர் திருமணத்தை ஏற்படுத்தினார். விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவிசுவாசிகளாக இருந்தாலும் சரி, திருமணம் என்பது மனித குலத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாகவே தேவனால் கொடுக்கப்பட்டது. மற்றொரு உதாரணம், ஒரு தேசத்தையும் அந் குடிமக்களின் உயிரையும் பாதுகாப்பதற்காக தேவன் வழங்கியதுதான் மரண தண்டனை. அதுபோலவே ஒரு நபர் ஓய்வெடுப்பதற்காக ஓய்வு நாள் சட்டத்தை தேவன் கொடுத்தார். தனி மனிதன், குடும்பம் மற்றும் தேசம் ஆகியவற்றை பாதுகாப்பு அளிக்கவே தேவன் இந்த சட்டங்களை கொடுத்தார். இவை அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான சட்டங்களாக முதலில் கொடுக்கப்பட்டன. பின்னரே அவர் அவற்றை தமது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று பிரத்யேகமான விதிகளாக மாற்றினார். சரி, இப்பொழுது திருமணத்தை பற்றிய இந்த கேள்வியை கவனிப்போம். இங்கே இது இஸ்ரவேல் தேசம் என்ற சிறிய வட்டத்திற்குள் கேட்கப்படுகிறது. அதே நேரத்தில் இன்றைய கால சூழலில் வாழும் ஒரு கிறிஸ்தவனின் பார்வையிலேயும் நாம் இதை பார்க்க வேண்டும். எந்த காரணத்து நிமித்தமாவது ஒருவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது அல்லது விவாகரத்து செய்வது நியாயமா என்பதுதான் அந்த கேள்வி. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும். ஆண்டவராய் இயேசு அவர்களை ஆதி காலத்திற்கே, அதாவது திருமணத்தை பற்றிய தேவனுடைய உன்னதமான நோக்கத்திற்கே அழைத்து சென்றார்.
மோசேயின் நியாயப்பிரமாணம் ஒரு விரிவான அடிப்படையிலே விவாகரத்தை அனுமதித்திருந்தது. உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தழுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பொறுத்தவரை ஒரு விவாகரத்தை விட அந்நிய ஜாதியை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்வதுதான் மிக மோசமான காரியமாய் கருதப்பட்டது. உதாரணமாக, ஒரு ஆசாரியனின் மகள் ஒரு அந்நியனை திருமணம் செய்து கொண்டால் அவள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்தே விலக்கி வைக்கப்பட்டாள். இருந்தாலும் காலம் செல்ல செல்ல மோசேயின் சட்டங்கள் அவற்றின் உண்மையான அர்த்தத்தை இழந்தன. ரொட்டியை தீர்த்து விடுவது போன்ற மிக சாதாரண மற்றும் அற்பமான காரியங்களுக்காக கூட விவாகரத்து வழங்கப்பட்டது. இதன் விளைவாகவே நம் ஆண்டோடைய காலத்திலே விவாகரத்து குறித்த பெரும் விவாதங்கள் அங்கே இருந்தன. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள் பாருங்கள். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். மனித குடும்பத்திலே பாவம் நுழைவதற்கு முன்பு ஆணுக்கும் பெண்ணுக்குமான கடவுளின் ஆரம்ப கால திட்டம் இதுதான். விவாகரத்து என்பது கடவுளின் திட்டத்திலே இல்லை. ஏனென்றால் பாவம் என்பது கடவுளின் திட்டத்தில் இல்லை. விவாகரத்து என்பது எப்பொழுதும் பாவத்தின் விளைவாகவே ஏற்படுகிறது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, விவாகரத்து ஏற்படுவதற்கு அந்த உறவிலே எங்கோ ஒரு பாவம் கலந்திருக்கிறது. இதுதான் உண்மை பிரியமானவர்களே. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை மீண்டும் இறைவனின் அந்த ஆரம்ப கால திட்டத்திற்கே அழைத்து சென்றார். பாருங்கள், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அவர்கள் கேட்ட கேள்விக்கான பின்னணியை புரிந்து கொள்ள நீங்கள் உபாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களையும் வாசித்து பார்க்க வேண்டும். மோசே ஏன் விவாகரத்தை அனுமதித்தார்? சரி, மத்தேயு 19:8 பாருங்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. மோசே ஏன் அதை அனுமதித்தார்? மக்களின் இருதய கடினத்தின் நிமித்தமே அவர் அதை அனுமதித்தார். மனித இனத்திற்கு வழங்கப்பட்ட உறவுகளிலேயே திருமணம் என்பது மிகவும் மென்மையான மற்றும் இனிமையான ஒரு உறவாகும். அதற்கு இணையானது வேறு எதுவுமே இல்லை. உண்மையில் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையிலான உறவை வெளிப்படுத்துவதற்காகத்தான் திருமணம் ஏற்படுத்தப்பட்டது. எனவே விசுவாசிகளால் மட்டுமே இந்த உயர்ந்த மற்றும் புனிதமான உறவை சரியாக பிரதிபலிக்க முடியும். இருந்தாலும் அவர்கள் இதில் தவறி போகும் பொழுது, கசப்புணர்வும் இருதய கடினமும் உள்ளே நுழையும் பொழுது அது திருமணத்தையே கேலி செய்வது போல மாறிவிடுகிறது. அருமையானவர்களே, திருமணம் என்பது ஒன்று பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட வேண்டும் அல்லது நரகத்தில் நிச்சயிக்கப்பட வேண்டும். இதை தவிர வேறு 3ஆம் இடம் கிடையாது. தவறான இடத்திலே ஒரு திருமணம் தொடங்கும் பொழுது அது ஆரம்பத்திலிருந்தே சிக்கலில் சிக்கிக் கொள்கிறது. கிறிஸ்தவர்களும் கூட சில நேரங்களிலே தங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் ஆட்டம் காண்பதை உணர்கிறார்கள். மனித இருதயத்தின் கடின தன்மையின் காரணமாகவே இறைவன் விவாகரத்தை அனுமதித்தார். இறைவன் நம்மிடத்தில் மிகுந்த இரக்கம் உள்ளவர். ஆம், அவர் எவ்வளவு இரக்கமானவர் இல்லையா? ஆனால் விவாகரத்து என்பது ஒருபொழுதும் அவருக்கு விருப்பமான திட்டமில்லை. ஆனால் இந்த விஷயத்திலே மிகவும் தளர்வான போக்கு கொண்ட ஒரு கலாச்சாரத்திலே இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் அறிவேன். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்களில் விவாகரத்து பெற்றவர்கள் அநேகர் இருக்கலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், விவாகரத்தின் பின்னணியில் எப்பொழுதும் பாவம் இருக்கிறது. ஆனால் உண்மையில் நாம் அனைவரும் பாவிகள் தானே. கொலை செய்தவர்களையே இறைவன் மன்னிக்க முடியும் என்றால் விவாகரத்து பெற்றவர்களையும் அவரால் கண்டிப்பாக மன்னிக்க முடியும். ஆனால் விவாகரத்தின் ஆணிவேர் பாவம் என்பதை நாம் கட்டாயம் உணர வேண்டும். இப்பொழுது இயேசு ஒரு புதிய விஷயத்தை சொல்லப் போகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். விபச்சாரம் திருமண உறவை உடைக்கிறது. மேலும்
விவாகரத்துக்கு அது ஒன்றே காரணமாக அமைகிறது. யாராவது என்னிடத்திலே, உண்மைதான், ஆனால் ஒரு குடிகாரனை திருமணம் செய்து கொண்ட அந்த ஏழை பாவப்பட்ட கிறிஸ்தவ பெண்ணின் நிலை என்ன என்று கேட்கலாம். அல்லது ஒரு நல்ல கிறிஸ்தவ மனிதன் தெய்வ பக்தியற்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தால் என்ன செய்வது என்று கேட்கலாம். ஆனால் பரிசுத்த வேதத்தின்படி விவாகரத்து என்பது விபச்சாரம் என்ற ஒரே ஒரு அடிப்படையில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. விசுவாசிகள் வேறு சில காரணங்களுக்காக பிரிந்து வாழலாம். இதை பற்றி தான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதியிருக்கிறார். இங்கே பாதிக்கப்பட்ட நபர் குற்றமற்றவர், எனவே அவர் மறுமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி அளிக்கும் நோக்கத்திலேயே விவாகரத்து வழங்கப்பட்டது. ஆனால் இந்த விதி விசுவாசிகளுக்கு மட்டுமே பொருந்தும். அவிசுவாசிகளின் வாழ்க்கையை இறைவன் இப்பொழுது முறைப்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் முதலில் சிலுவையின் செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலேயே அவர் உறுதியாய் இருக்கிறார். ஆனால் விசுவாசிகளை பொறுத்தவரை விவாகரத்து செய்வதற்கு விபச்சாரம் என்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டுமே இறைவன் முன்வைக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அப்படியானால் திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக இருப்பதே நல்லது என்று சீடர்கள் சொல்கிறார்கள். உண்மைதான், அப்படி இருந்தால் நீங்கள் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம், இதில் சந்தேகமே இல்லை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த வசனம் நம் காலத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு கொள்கையை முன்வைக்கிறது. அதாவது, பிரம்மச்சாரியம் என்பது இறைவனால் ஒருவருக்கு கொடுக்கப்படும் சிறப்பு வரமே தவிர அது ஒரு பொதுவான கட்டாயம் அல்ல என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். கத்தோலிக்க திருச்சபை தனது குருக்களுக்கு திருமணமே கூடாது என்ற சட்டத்தை வைத்திருப்பதால் இன்றும் இந்த விவகாரத்திலே பெரும் போராட்டத்தை சந்தித்து வருகிறது. சுருக்கமாக சொன்னால், இந்த அர்ப்பணிப்பு உள்ளத்திலிருந்து சுயமாக வர வேண்டுமே தவிர சட்டப்பூர்வமாக திணிக்கப்படக்கூடாது என்ற உண்மையை இது உணர்த்துகிறது. பாருங்கள், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தை நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். தாயின் கற்ப பையிலிருந்தே அன்னகர்களாக பிறந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அதாவது சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. அவர்கள் தனித்தே சிறப்பாக வாழ்கிறார்கள். ஆனால் இது அனைவருக்கும் பொருந்தாது. மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்ட அன்னர்களும் உண்டு. சில திருச்சபைகள் குறிப்பிட்ட பொறுப்பில் இருக்கிறவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்ற விதிமுறையை வைத்திருக்கின்றன. ஆனால் அப்படி செய்வதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. பரலோக ராஜ்யத்திற்காக தங்களை தாங்களே அன்னர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. மிஷனரி பணிக்காக வெளிநாடு சென்ற ஒரு பெண்ணிடம் அவளுடைய போதகர் பேசிய பொழுது, அங்கே உனக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லையே என்று கூறினார். அதற்கு அவள், நான் அதை பற்றி நன்றாக யோசித்து விட்டேன், அந்த தியாகத்தை செய்ய நான் தயாராகவே இருக்கிறேன் என்று தானே முன்வந்து அந்த முடிவை எடுத்தாள். போதகர்கள் அல்லது குருக்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா என்று யாராவது கேட்டால் அதற்கு பதிலாக தேவன் இங்கே ஒரு கொள்கையை முன்வைக்கிறார். அதாவது, இது ஒரு தனி நபரின் விருப்பத்தை பொறுத்தது. நாம் தான் அந்த முடிவை நமக்காக எடுக்க வேண்டும். சரி, இப்பொழுது இங்கே ஒரு அற்புதமான காரியம் நடக்கிறது. பாருங்கள், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். கவனித்தீர்களா? சிறு வயதிலேயே இறந்துவிடும் குழந்தைகளின் ரட்சிப்பிற்கு இந்த வேத பகுதி ஒரு வலுவான ஆதாரமாக அமைகிறது. வேதாம அடிப்படையிலே இயேசுவை பற்றி கூறினால் எந்த குழந்தையும் அவரை நிராகரிக்காது என்பது உண்மை. அதனால்தான் நற்செய்தியை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது மிக அவசியம். அப்படியானால் சிறு வயதிலேயே நற்செய்தி எல்லாரையும் சென்றடைந்தால் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்களே என்று நீங்கள் கேட்கலாம். அது உண்மை அல்ல. ஏனென்றால் அவர்கள் வளர்ந்து பொறுப்பை உணரும் வயதை அடையும் பொழுதுதான் சுயமான முடிவை எடுப்பார்கள். குழந்தைகளின் உள்ளத்திலே நற்செய்தியை விதைப்பதின் நோக்கமே அவர்கள் அந்த பொறுப்புணரும் வயதை எட்டும் பொழுது கிறிஸ்துவை தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இதிலே நாம் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியம். உங்கள் பிள்ளை
2 முதல் 8 வயதுக்குள் ஒரு முடிவை எடுத்துவிட்டான் என்பதால் மட்டும் நீங்கள் நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது. 7 வயதில் ஒரு பிள்ளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அதன் பிறகு பல முறை அந்த குழந்தை இடத்திலே நீ உண்மையாகவே கர்த்தரை உன் இரட்சகராக நம்புகிறாயா என்று கேட்க வேண்டும். போதகரான ஒரு தகப்பனார் இப்படி செய்து வந்தார். ஒரு நாள் அந்த மகள், அப்பா ஏன் இதையே அடிக்கடி கேட்கிறீர்கள் என்று கேட்டாள். நான் உறுதி செய்து கொள்ளவே அப்படி செய்கிறேன் என்று போதகர் பதில் சொன்னார். ஆம், உண்மையில் ஒருவருடைய இறுதி முடிவு என்பது அவர் பொறுப்புணரும் வயதில் தான் எடுக்கப்படுகிறது. அது எந்த வயது என்று நீங்கள் என்னை கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நற்செய்தியை நம் குழந்தைகளுக்கு கொண்டு சேர்ப்பது மட்டும் மிக மிக முக்கியம் என்று எனக்கு தெரியும். எனவே வீதியிலே நின்று இதை பற்றி நாம் விவாதித்து கொண்டிருப்பதை விட அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். விவாகரத்து குறித்து பேசி முடித்த உடனேயே நம் ஆண்டவர் குழந்தைகளை பற்றி பேச தொடங்குவது மிகவும் கவனிக்கத்தக்கது. எந்த ஒரு விவாகரத்திலும் குழந்தைகளே மிக முக்கியமானவர்கள். ஒருமுறை ஒரு பெண்மணி தன் கணவனை நேசிக்கவில்லை என்பதால் விவாகரத்து கோரி தன் போதகரிடத்திலே வந்தாள். அவர் செய்யும் காரியங்களால் எனக்கு அவர் மேல் அன்பு இல்லை, அன்பு இல்லாத இடத்திலே உறவு இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், அதனால் எனக்கு விவாகரத்து வேண்டும் என்றாள். அதற்கு அந்த போதகர், அன்பு இல்லாத இடத்தில் உறவு இல்லை என்பது உண்மைதான், ஆனால் அது ஒரு துரதிர்ஷ்டமான நிலை. அது விவாகரத்துக்கான அடிப்படை அல்ல. உங்களுக்கு உங்கள் கணவர் மேல் அன்பு இல்லை சரி, ஆனால் உங்கள் பிள்ளைகள் மேல் அன்பு இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அவள், நிச்சயமாக இருக்கிறது, ஆனால் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள். அதற்கு போதகர், சம்பந்தம் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசித்தால் அவர்களுக்காக உங்களால் முடிந்தவரை உங்கள் கணவனுடன் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று கூறி அனுப்பினார். பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள் என்று ஆண்டவர் கூறிய அந்த வார்த்தைகள் எந்த ஒரு தம்பதியையும், குறிப்பாக கிறிஸ்தவ தம்பதியினரை தங்கள் திருமண வாழ்வையை தக்க வைக்க எல்லா முயற்சிகளையும் எடுக்க செய்ய வேண்டும். சட்ட சிக்கல்களிலே சிக்கியுள்ள சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களிலே பெரும்பாலானோர் சிதைந்த குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள்தான். விவாகரத்து பெற்ற பெற்றோர்களால் எத்தனை சிறு குழந்தைகள் கிறிஸ்துவை விட்டு விலகி போயிருக்கிறார்கள் என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். விவாகரத்து என்ற தலைப்பையும் சிறு குழந்தைகள் மீதான தமது அன்பையும் இயேசு ஒன்றிணைத்து பேசுவது மிகவும் அர்த்தமுள்ள ஒன்றாய் இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், மத்தேயு 19 16-17 வசனங்கள். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். இந்த இளம் வாலிபன் இயேசுவை நல்ல போதகரே என்று அழைக்கிறான். இயேசுவின் எதிரிகள் கூட முன்வராத நிலையிலே இந்த வாலிபன் இயேசுவை நல்லவர் என்று ஏற்க தயாராக இருந்தான். என்னை ஏன் நல்லவன் என்று அழைக்கிறாய் என்று இயேசு கேட்டதின் நோக்கம், தேவன் ஒருவரை தவிர நல்லவர் எவருமில்லை என்பதன் மூலம் நான் நல்லவன் என்றால் நான் தேவனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அவனுக்கு உணர்த்தவே ஆகும். அந்த வாலிபன் தன்னை தேவகுமாரனாய கிறிஸ்து என்று அங்கீகரிக்க செய்யும் வகையிலே அவன் சிந்தனையை தூண்டிய இயேசு தொடர்ந்து சக மனிதர்களுடனான உறவு குறித்த கட்டளைகளை அவன் முன்னே வைக்கிறார். பாருங்கள், மத்தேயு 19 18 முதல் 20 வரை வாசிக்கிறேன். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இந்த இளைஞன் தான் கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்ததாக சொன்னாலும் அவன் தன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறைவதை உணர்ந்தான். நம் ஆண்டவர் அவனுக்கு சுட்டி காட்டிய கட்டளைகள் 10 கட்டளைகளின் 2ஆம் பகுதியைச் சேர்ந்தவை. இவை மனிதர்களுக்கிடையிலான உறவை பற்றியவை. 10 கட்டளைகளின் முதல் பகுதி மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பற்றியது. அந்த இளைஞனை சிந்திக்க வைப்பதற்காகவே ஆண்டவர் முதலில் இவற்றை தவிர்த்தார். ஆனால் இப்பொழுது அவனுடைய சிந்தனையை அவன் தேவனுடன் கொண்டுள்ள உறவை நோக்கி திருப்புகிறார். பாருங்கள், மத்தேயு 19 21 வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். கவனித்தீர்களா? நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் என்று இயேசு இங்கே குறிப்பிடுகிறார்.
இயேசுவை பின்பற்றுவது ஒரு மனிதன் இறைவனுடன் கொள்ள வேண்டிய உறவை பற்றிய முதல் கட்டளையை அவன் சரியாக கடைபிடிக்கவில்லை என்பதை அவனுக்கு உணர்த்தி இருக்கும். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு சிலுவையை நோக்கிய பயணத்திலே இருந்தார். இந்த வாலிபன் இயேசுவை பின்பற்றி இருந்தால் அது அவனை சிலுவையின் அடியே கொண்டு வந்து சேர்த்திருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று அவனை தொடர விடாமல் தடுத்தது. அவனுடைய செல்வமே அவனுக்கு தடையாக இருந்தது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது முற்றிலும் வேறொரு காரியமாக இருக்கலாம். பாருங்கள், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அவனுடைய பணம்தான் அவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரித்து வைத்திருந்தது. நம்முடைய காலத்தில் கூட மக்களை இயேசுவிடம் வரவிடாமல் தடுக்கும் விஷயங்களிலே பல இருக்கின்றன. செல்வம் என்னது அதில் ஒன்றுதான். அதை தவிர இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றன. சொல்லப்போனால் இன்று திருச்சபையில் உறுப்பினராக இருப்பது கூட பலரை கிறிஸ்துவனிடத்திலிருந்து தூரப்படுத்துகிறது. ஏனென்றால் அது அவர்களை ஒரு பாதுகாப்பான பிளாஸ்டிக் பைக்குள் இருப்பது போன்ற உணர்வை கொடுத்து விடுகிறது. அவர்கள் தங்கள் பாவங்களை நேருக்கு நேர் சந்திப்பதிலிருந்து, அதாவது அதை குறித்து உணர்ந்து செயல்படாமல் தற்காத்து கொள்ள உதவி செய்து விடுகிறது. தாங்கள் சடங்குகளை செய்துவிட்டாலோ அல்லது அறிக்கையிட்டு விட்டாலோ தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக அவர்கள் நினைத்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் உலகின் இருண்ட பகுதியில் இருக்கும் எந்த ஒரு அந்நியனைப் போலவே மனமாற்றம் அடையாதவர்களாகவே இருந்துவிடக்கூடும். இன்று உங்களை கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரிக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறதா? நீங்கள் அவரிடம் வராதபடி தடையாக இருப்பது எது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வாலிபனை பொறுத்தவரை அது அவனுடைய செல்வமாக இருந்தது. சரி, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், இந்த உலகத்தில் உள்ள செல்வந்தர்களோ உயர் குடியில் பிறந்தவர்களோ அல்லது பெரிய மனிதர்களோ பலரும் கிறிஸ்தவர்களாக இருப்பதில்லை. வசனம் 24 பாருங்கள். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நமது ஆண்டவர் சில நேரங்களிலே பயன்படுத்திய நகைச்சுவையை பலர் கவனிக்கிறதில்லை. இந்த பகுதி அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். எருசலேமிலே ஊசியின் காது என்று பெயரிடப்பட்ட ஒரு சிறிய வாசல் இருந்ததாகவும் அதன் வழியாக ஒட்டகம் முழங்கால் படியிட்டு தான் நுழைய முடியும் என்றும் அதனால் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்தில் நுழைய தாழ்மையுள்ளவனாக மாற வேண்டும் என்றும் இயேசு சொன்னதாக பலர் ஒரு அபத்தமான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் அது இந்த வசனத்தின் கருப்பொருள் இல்லை. நமது ஆண்டவர் இங்கே ஒரு நிஜமான ஒட்டகத்தை பற்றியும் ஒரு நிஜமான தையல் ஊசியின் துளையை பற்றியும் தான் பேசுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களிடம் ஒரு எளிய கேள்வி கேட்கிறேன். ஒரு நிஜமான ஒட்டகம் ஒரு நிஜமாக ஊசியின் காதுக்குள் நுழைவது சாத்தியமா? உங்களுக்கே பதில் தெரியும், அது முடியாது. அது நடக்க முடியாத காரியம். சரி, தேவன் நினைத்தால் ஒரு ஒட்டகத்தை ஊசியின் காதுக்குள்ளே நுழைக்க முடியுமா? தேவன் அப்படிப்பட்ட வேலைகளிலே ஈடுபடுவதில்லை. ஆனால் அவரால் அதை செய்ய முடியும். அதே போல ஒரு மனிதனை மறுபடியும் பிறக்கச் செய்வது தேவனால் மட்டுமே முடியும். இதுதான் ஆண்டவர் இங்கே சொல்ல வரும் கருத்து. இன்று பலர் தங்களுடைய அந்தஸ்தை கொண்டோ அல்லது தங்களுக்கு இருக்கும் வசதி வாய்ப்புகளை கொண்டோ தாங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு பாவி என்றும் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் ஒரு பிச்சைக்காரன் என்றும் உங்கள் ரட்சிப்பிற்காக அவருக்கு கொடுப்பதற்கு உங்களிடத்தில் எதுவுமே இல்லை என்பதையும் நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட முடியும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்கள். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இந்த கேள்விக்கு இயேசு கொடுக்கும் பதிலை கவனியுங்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தின் இந்த பகுதி மனித வாழ்வின் மிக முக்கியமான 3 தளங்களை, குடும்பம், பிள்ளைகள், செல்வம், ஆண்டவராகிய இயேசுவின் பார்வையிலே நமக்கு விளக்குகிறது. பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்ட சத்தியங்களை சற்றே சிந்தித்து பார்த்து தேவனோடு ஒரு சரியான உறவை ஏற்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அவருக்கு கீழ்ப்படிவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாய் இந்த நேரத்திலே உடைந்து போன குடும்பங்களுக்காக, உடைந்து போய் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. அங்கே என்ன பாவத்தின் விளைவாய் இது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் 2 பேரும் உணர்ந்து புரிந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து
ஒருவரை ஒருவர் மன்னித்து உம்முடைய பாதத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் சேர்ந்து வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இந்த வார்த்தைகளை கேட்ட உடைந்து போன குடும்பங்களில் உள்ள தனி நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை பொறுப்பெடுத்து உம்முடைய சமாதானத்தை கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி அவர்களை வழி நடத்தி அவருடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யார் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? யார் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? ஆப்ஷன் ஏ, வரம் பெற்றவர்கள் தவிர மற்றவர்கள். ஆப்ஷன் பி, பரிசேயர். ஆப்ஷன் சி, சதுசேயர். மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்த தேவன் அவர்கள் மூலம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்பதையே திட்டமாக கொண்டிருந்தார். ஆனால் இன்றைய குடும்பங்களில் அன்பு, சமாதானம், ஒற்றுமையை தடுக்க பிசாசு கொண்டு வரும் பல திட்டங்களில் ஒன்றுதான் விவாகரத்து. திருமணமே வேண்டாம், ஒரு குழந்தை போதும், இல்லாவிட்டால் குழந்தையே வேண்டாம் என்பதெல்லாம் பிசாசின் திட்டங்களே. விவாகரத்திற்கான முக்கிய காரணம் என்ன என்று யோசித்தால் பெற்றோரின் வளர்ப்பு, சுயநலம், பிடிவாதம், நான் எனும் அகந்தை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவை எதுவும் தேவராஜ்யத்தில் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம் சபைகளிலும் குடும்பங்களிலும் விவாகரத்தாகும் நிலையில் உள்ள கணவன் மனைவிக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் எண்ணம் உண்டா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5.